வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலோட டவுன்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்போயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இன்டெலோட நிலமை போயிட்டுருக்கு. உண்மையாலே இன்டெலை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்களா, இல்லை வந்து இன்டெல் கண்டினியூ ஆகணும்? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட புது ப்ராசஸர் அல்ட்ரா ப்ராசஸர் விட்டுருந்தாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், நார்மல் ஆர்கிடெக்சர் இல்லாமல் புது ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அது உண்மையில ஒர்த்தா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோ பண்ணுவோம். உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயர்லி ஸ்டேஜஸில் இயர்லி 2000s வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிசி பில்ட் பண்ண ஒரே ஒரு ப்ராசஸர் பேர், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸர். இன்டெலோட பென்டியம் ப்ராசஸர் தான் மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000s ஒரு பிசி பில்ட் பண்ணணும்னா இன்டெல் ப்ராசஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸர் தான். ஸ்டார்டிங்கில் அந்த இயர்லி 2000s அந்த பேரை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏஎம்டின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் ஏஎம்டியோட ரேடியான் இருந்துச்சு. பட் ஆனால் ஏஎம்டியோட ரேடியானை விட வந்து பார்த்திங்கன்னா பென்டியம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலோட பென்டியம் ப்ராசஸர் தான் போட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இன்டெல் போயிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எப்போ வந்து ஏஎம்டி அவங்களோட ரைசன் சீரிஸ் விட்டாங்களோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இன்டெலுக்கு ஓரளவு காம்படிட் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைசன் சீரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ரைசன் 5, ரைசன் 7, ரைசன் 9. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்டெலுக்கு ஈக்குவலாக இன்டெலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென் போயிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜென் வந்து 14th ஜென் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 years வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டெலை வந்து யாருமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அண்ட் லாஸ்ட் ஒரு 6 months யாருமே சுத்தமாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஒரு தவறான விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் பண்ண ஒரு தப்பான விஷயமா இருக்கட்டும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 12th ஜென்லேருந்து 13th ஜென் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது 13th ஜெனில் 12th ஜெனுக்கும் 13th ஜெனுக்கும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல 13th ஜென் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா 13th ஜென்லேருந்து திரும்ப வந்து ஒரு அப்டேட் விட்டால் 14th ஜென் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு. சரி பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நிறைய வரும் பொழுது அடுத்த ஜென்ரேஷன் ஆச்சு, எப்போவுமே அவங்க ஜென்ரேஷன் கேப்பில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் தருவாங்கன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 13th ஜெனுக்கும் 14th ஜெனுக்கும் பெருசாகவே பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. அண்ட் ஆல்சோ சில பெஞ்ச் மார்க்ஸில் 14th ஜென் 13th ஜெனோட மட்டமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஷாக்கு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 14th ஜென் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, 13th ஜென்னே வாங்கிக்கலாம் அப்படின்றால் 13th ஜென்ல இருந்துட்டாங்க. இது ஒரு சைடில் வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அவங்களோட 13th ஜென் 14th ஜென் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆரம்பிச்சிச்சு, ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து வேறு யார், நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லா ப்ராசஸரும் 13th ஜென் 14th ஜென் ப்ராசஸரை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தரணுன்றதுக்காக ஓவர் கிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஓவர் கிளாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஹீட்டப் ஆகி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டம். இந்த பிரச்சனை என்ன தான் சால்வ் ஆகி இன்டெல் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை கொடுக்க சஜஸ்ட் பண்ண தயங்குறாங்க. பிகாஸ் ஃபியூச்சரில் என்ன ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்றதுக்காக இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் மீ 12th ஜென் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்டெல் சைடில், நாட் 13th and 14th. ஒரு சைடில் வந்து இன்டெல் வந்து டவுன்ஃபாலில் போயிருந்தால் ஒரு சைடில் ஏஎம்டி நல்லா போயிட்டுருக்காங்க. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட X3D ப்ராசஸர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மல் 7000 சீரிஸில் 5600 550 GT அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் விட்டுருந்தாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5600 X3D 7800 X3D 9800 X3D அப்படின்ற மாதிரி X3D ப்ராசஸர் விட ஆரம்பித்தாங்க. X3Dயில் ஒரு நியூ ஆர்கிடெக்சரில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டெலோட 14th ஜென் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா AMD சைட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. AMDயோட 9800 X3D அண்ட் அது இல்லாமல் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட AMD வந்து 9800 X3D வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தரும் நம்மளோட i9 விட. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் மாட்டிட்டு இருக்காங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இன்டெலுக்கு என்ன ஆச்சு, இன்டெல் ஏன் இவ்வளோ டவுன்ஃபாலில் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை. அதை வந்து இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் சொல்ல முடியாது. பட் அகைன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட CEOs பண்ண தப்பாக இருக்கட்டும் எல்லாருமே பற்றி வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடலாம். வேணா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அவர் டீட்டெயில்டாக அந்த CEOs பண்ண தப்பு தான். ஏன்னா வந்து இன்டெல் வந்து இவ்வளோ டவுன்ஃபாலில் போன காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப் இல்லை. ஸ்டார்டிங் வந்து CEO வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் பேஸ்டாகவே போயிட்டாங்க. சாம்சங்காக இருக்கட்டும், ஸ்னாப் ட்ராகனாக இருக்கட்டும், 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க யார் இன்டெல் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா இன்டெலோட ஸ்டாக் வேல்யூ ரொம்ப கம்மியாக போயிடுது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அது இல்லாமல் அவங்களோட நெட் ஒர்த்தும் கம்மியாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து NVIDIAவே வந்து பார்த்திங்கன்னா இன்டெலை வாங்கி கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டெல் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து இன்டெல் ஒரு ப்ராசஸர் விட்டுருந்தாங்க அவங்களோட அல்ட்ரா சீரிஸ்.
இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 15th ஜென் விடுவாங்கன்னு நினச்சிருந்தாங்க. பட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூட்டை மாற்றி அல்ட்ரா சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது சீரிஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதோட ஆர்கிடெக்சரும் டிஃப்ரெண்டான ஆர்கிடெக்சர். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது விடும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. i9 14th ஜென்னை விட அல்ட்ரா 9 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டவுன்ஃபால் வந்து எப்படி இன்டெல் வந்து மேலே வரணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிசர்ச்சில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இப்போ ரீசெண்டாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்டெல் ஆர்க் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். பிகாஸ் அவங்களோட ப்ராசர் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணலாம். பட் ஆனால் தேவையே இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். பிகாஸ் NVIDIA AMD ஆல்ரெடி அவங்க காம்படிட் பண்ணிட்டு இருக்காங்க. NVIDIA வந்து பார்த்திங்கன்னா NVIDIA ஆப்பிள் கீழே இருக்கிறாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து NVIDIA கூட காம்படிட் பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம் NVIDIA AMDயோட. ஏன்னா அவங்களாம் ரொம்ப முன்னாடி இருக்காங்க. இன்டெல் வந்து ரொம்ப பின்னாடி இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். புடிங்கிருப்ப போட. அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ப்ராசர் விட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட AMD பீட் பண்ணிட்டு அவங்க நிறைய ப்ராசர் சேல் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா US கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது. US கவர்மெண்ட் லோனும் தருது அண்ட் ஆல்சோ ஃபண்டும் தராங்க. ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இன்டெலால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒரு நல்ல ப்ராசர் விட முடியும். அதை வந்து 15th ஜென் கூட விட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்றத ஒரு ஹோப்பில் இருக்கும் எல்லாருமே. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கலாமா இன்டெலில் திருப்பி போட்டு அடிக்க வேண்டியதான். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து AMD நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா வந்து நான் ரீசெண்டாக பண்ண PC பில்ல எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் AMD மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா AMD பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்குது. அண்ட் ஆல்சோ AMDயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்து இல்லை. லைக் இன்டெலோட 13th ஜென் 14th ஜென் நான் மாதிரி நம்மளோட AMD சைடில் இல்லாதனால நான் மோஸ்ட்லி வந்து AMD ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் சைடில் விட்ட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா சீரிஸ்னு ஒரு சீரிஸ் விட்டுருந்தேன். அதை பற்றியும் அண்ட் அதில் என்ன பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சிருக்கு, அது ஒர்த்தில்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டெல் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா 9 அல்ட்ரா 7 அல்ட்ரா 5 அப்படின்ற மாதிரி ஒரு 3 சீரிஸ் விட்ட ஒரு ப்ராசர் விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் i9 i7 i5யோட வச்சு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. லைக் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களோட i9ல் வந்து பார்த்திங்கன்னா இருக்க TDPயோட இதில் கம்மியாக TDP கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் கிளாக் ஸ்பீடாக இருக்கட்டும், கேட்ச் மெமரியாக இருக்கட்டும், இதில் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். வென் கம்பேர் டு i9க்கும் அல்ட்ரா சீரிஸ்க்கு கம்பேர் பண்ணிங்கன்னா அல்ட்ரா சீரிஸ் நல்லா பர்ஃபார்ம் தரும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது இன்டெல் கிடையாது, TSMC அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 3 nm ப்ராசர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அதனால் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது வந்து 200 சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 200ல் 245 265 285 அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது 285 சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 285K சீரிஸில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 24 கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், 16 வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து த்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 32 த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராசரோட ஸ்பெக்ஸ். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் LG 1700 மதர் போர்டு வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இந்த ஒரு ப்ராசர் போட்டிங்கன்னா சப்போர்ட் ஆகாது. நீங்கள் வந்து புது மதர் போர்டு தான் வாங்கணும் அதுக்கு தனியாக. ஸோ அது ஒரு காஸ்ட் போகும் தனியாக. அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மதர் போர்டு வேறு வாங்கணும். அது இல்லாமல் ரேம் வந்து பார்த்திங்கன்னா DDR5 ரேம் யூஸ் பண்ணலாம். DDR5ல வந்து பார்த்திங்கன்னா எது போட்டால் எஃபிஷியண்ட்டாக கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 3600 இல்லாமல் 7200 MHz 8200 MHz ரேம் போட்டிங்கன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க இன்டெல் சைடில் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்குன்றது பெஞ்ச் மார்க்ஸில் காமிக்கிறேன். அண்ட் எனிவேஸ் 2024 மல்டிகோரில் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட 285K ப்ராசர் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா அதோட DDR5 ரேம் 8200 MHz ரேம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2533 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதே நீங்கள் 7200 MHz ரேம் போட்டிங்கன்னா 2516 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட AMDயோட 9950X ப்ராசர் வச்சு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் இருக்குது. நம்ம வந்து இன்டெல் i9 விட நாங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கோரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடச்சிருக்கு பாயிண்ட்ஸு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட i9 விட வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோர் போனோம்னா சிங்கிள் கோரில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலோட அல்ட்ரா 9 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா 150 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் இது வந்து 8200லையும் சரி 7200 MHz ரேம்லையும் சரி கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் நம்மளோட AMDயோட Ryzen 9 9500X வந்து கிட்டத்தட்ட 141 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 9 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடச்சிருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. என்னென்னா வந்து நாங்கள் TDP கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும் இந்த ஒரு ஜென்னில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட AMD தான் வந்து இதுலேயும் ஃபஸ்ட்டாக வருது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து
கீழே இருக்குது. ஏஎம்டியோட 9950Xை விட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஏஎம்டி வந்து பார்த்திங்கன்னா 258 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளோட அல்ட்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா 308 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. நம்மளோட ஏஎம்டியோட Ryzen 7800 X3Dயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸும் கம்மியாக பிடிச்சி பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடச்சிருக்கு. அது வந்து 83 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணியிருக்கு. நம்மளோட அல்ட்ரா 9 வந்து பார்த்திங்கன்னா 258 வாட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க சொல்லும் போது 250 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் கிட்டத்தட்ட வந்து 258 வாட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட i9 வந்து பார்த்திங்கன்னா 14 Gen 309 வாட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி சைட். ஸோ ப்ரொடக்டிவிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை ப்ரீமியர் ப்ரோவில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஎம்டியோட 9950X தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு when கம்பேர் டு நம்மளோட அல்ட்ரா 9 சீரிஸ். ஸோ நம்ம அல்ட்ரா 9 சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் பண்ணியிருக்கு ஃபோட்டோஷாப்பில். இது வந்து ஒரு நிறைய யூடியூபர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெஞ்ச்மார்க்ஸ் பார்க்கும்போது அதான் காமிச்சிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கினா கிட்டத்தட்ட 15,905 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்ஜெட் பெஞ்ச்மார்க்ஸில் கிடச்சிருக்கு. பட் ஆனால் வந்து நம்மளோட அல்ட்ரா 9 வந்து பார்த்திங்கன்னா DDR5 8200 MHz ரேம் வச்சிருக்கு. ஒரு ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,315 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேக் இருக்குது ரெண்டுத்துக்கும். நம்மளோட ஏஎம்டியோட 9950X ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,929 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டலோட அல்ட்ரா 9 வந்து பார்த்திங்கன்னா 9,026 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் பெருசாக. ஏன்னா பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஎம்டி கம்மியாக இருக்கும், நம்மளோட இன்டெல் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மதர் போர்டு வேறு தனியாக வாங்கணும். ஸோ அது ஒரு விஷயம் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்டெல் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ப்ரொடக்டிவிட்டி சைடில் இன்னும் கொஞ்சம் தந்துருக்கலாம், பட் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ். ஸோ இந்த கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த RTX 4090 கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு செட்டிங்ஸில் 1080pல எடுத்து ஒரு கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ் தான். அண்ட் அது இல்லாமல் அதில் என்ன கேம் ஆடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக் 2. ஸோ கவுண்டர் ஸ்ட்ரைக் 2ல வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 514 FPS வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கிடைக்கிது இந்த ஒரு கேம் ஆடும்போது. இது வந்து குட்டான்னு கேட்டிங்கன்னா இது வந்து குட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசர் வந்து நல்லா பண்ணியிருக்கு. சைபர்பங்க்ல அப்படியே பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 132 FPS வந்து ஆவரேஜாக கிடைக்கிது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு API ஃபீச்சர் அப்படின்னு சொன்னாங்க, அப்ளிகேஷன் ஆப்டிமைசேஷன் அப்படின்ட்டு ஒரு விஷயம். அது இல்லாமல் நீங்கள் அந்த API ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு FPS வந்து அதிகமாக போகும் அப்படின்ற மாதிரி இன்டெல் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து நீங்கள் மேனுவலாக தான் போய் ஆன் பண்ண முடியும். ஏன்னா இன்டெல் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் கொடுக்கல. நீங்கள் மேனுவலாக போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ்லவே ஆன் பண்ணணும் இந்த API ஃபீச்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த நிறைய கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர்பங்க்கும் கவுண்டர் ஸ்ட்ரைக் 2ல வந்து மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த 2 கேம் எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய கேம்ஸ் இருக்குது, ஆனால் அதில் APS சப்போர்ட் ஆகாது. அது வந்து நார்மல் FPSல கிடைக்கிற ஒரு கேமு. ஸோ அதனால் இது வந்து சப்போர்ட் ஆகாது, இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராசர் வாங்குறது ஒர்த் இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் ஃபார் மணின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட USDயோட வேலை வந்து பார்த்திங்கன்னா $600 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 58,000 வந்துருது. அண்ட் இந்தியாவோட ப்ரைஸ் ரேஞ்ச் நான் சும்மா கூகுளில் டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன வந்துச்சுன்னா 90,000 வந்துச்சு. ஸோ அது உண்மையாக இல்லாமல் கூட போகலாம். பட் ஆனால் வந்து அப்ராக்சிமேட்டாக 90,000 வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக யாரும் வாங்க போகிறது இல்லை. பட் வாங்கினாலும் அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் 60,000க்கே இதை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒர்த் இல்லை. நான் 60,000 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் AMD சைட் பண்ணிங்கன்னா 9950X இருக்குது. ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி அடாப் ஃபோட்டோஷாப்லேயும் சரி, ப்ரீமியர் ப்ரோலையும் சரி, பெண்டர்லேயும் சரி, கேமிங்லேயும் சரி, சிங்கிள் கோர்லேயும் மல்டி கோர்லேயும் தான் ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதை விட வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியும் கேமிங்கும் நல்லா பெஞ்ச்மார்க்ஸ் கிடச்சிருக்கு. அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் AMD சூஸ் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதோட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10,000 கம்மியாக பார்த்தீங்கன்னா 50,000க்கு AMDலே வந்து பார்த்திங்கன்னா 7800 X3D இருக்குது. ஸோ அதுவும் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அது இல்லாமல் 9800 X3D வேறு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் லான்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அது இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கணும் ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா AMD சைடு நீங்கள் வரும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இன்டெல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் அல்ட்ரா 9 சூஸ் பண்ணணும், இல்லைனா i9 சூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் i9 விட சில இடத்துல 7800 X3 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஒரு பெஞ்ச்மார்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் மேபி வந்து 7800 X3 சூஸ் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் 9800 X3D வருது, அதையும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்டெலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டவுன்ஃபால் தான் இந்த ஒரு அல்ட்ரா சீரிஸ். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ அதனால் வந்து இன்டெலை யாரும் வாங்கக்கூடாது. ஸோ இன்டெல் வந்து நாளை சொன்ன மாதிரி அவங்களோட ஃபண்டை வச்சு இப்போ கவர்மெண்ட் அந்த ஃபண்டாக இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்க ஃபண்டாக இருக்கட்டும், அதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி புதுசாக வந்து ஒரு ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் எடுத்துனா தான் கண்டிப்பாக வந்து இன்டெலை எல்லாருமே வாங்குவாங்க, நம்பி வாங்குவாங்க. அதனால் அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு சந்திப்போம். அண்ட் தென் பாய்.